உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. அதனால்தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். அன்பிற்குரியவர்களே, இன்று உலக மனிதனை பல நோய்கள் வாட்டி வாய்த்து கொண்டிருக்கின்றன. சக்கரை நோய், ஹை பிரஷர், கொலஸ்ட்ரால், கேன்சர் என்று பலவிதமான நோய்கள் மனிதனை வாட்டி வதைக்கின்றன. இவற்றை எல்லாவற்றை விட ஒரு பெரிய நோய், கொடிய நோய் இருக்கிறது. அதுதான் ஆன்மீக வறட்சி, ஆன்மீக வெற்றிடம். ஸ்பிரிச்சுவல் எம்டினஸ், ஸ்பிரிச்சுவல் வேக்குவம். இந்த உலகம் இந்த நோய்க்கு பலவிதமான மருந்துகளை, வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறது. இதை கடைபிடித்தால் நீங்கள் இந்த நோயிலிருந்து விடுபடலாம். பணம், பதவி, செல்வம், செல்வாக்கு, அதிகாரம் இவற்றை கொண்டு இந்த ஸ்பிரிச்சுவல் எம்டினஸ், ஸ்பிரிச்சுவல் வேக்குவம், ஆன்மீக வெற்றிடம், ஆன்மீக வெறுமை என்பதை நீங்கள் நீக்கிவிடலாம் என்று சொல்லுகிறது. அதை நம்பி ஒரு சிலர் பணத்தை வைத்துக்கொண்டு எல்லாம் சாய்த்து விடலாம் என்று நினைத்து விதவிதமாக சாப்பிடுகின்றார்கள், உடுத்துகிறார்கள், வசதியாக வாழ்கிறார்கள், செல்வாக்கோடு வாழ்கின்றார்கள். இருந்தாலும் அந்த நோய் அவளை விட்டு விலகியதில்லை. ஒரு ஆன்மீக பசியோடு இருப்பவர் முன்னால் ஒரு தட்டு நிறைய பணமும் காசும் நகைகளும் வைத்து கொடுத்து இந்த சாப்பிடு என்று சொன்னால் அவனால் சாப்பிட முடியுமா? அவன் பசி தீருமா? பார்க்கலாம், எண்ணலாம், ஆனால் பசி தீராது. ஆனால் அவருக்கும் கடவுள் ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறார். இந்த ஆன்மீக வெற்றிடத்தை, பெருமையையும் போக்க நீக்க ஒரு வழி வைத்திருக்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், ஆறுதல், நிறைவை தருகிறேன். மன நிறைவு, மன மகிழ்ச்சி, மன சந்தோஷம். இல்லை என்றால் நீங்கள் விரக்தியோடு, கலக்கத்தோடு, பதற்றத்தோடு, வெறுமையோடு வாழ்வில் எதுவும் அர்த்தமில்லை, எதற்கும் அர்த்தமில்லை என்று நினைப்பீர்கள், வாழ்வீர்கள், மகிழ்ச்சியற்று இருப்பீர்கள். என்னிடம் வாருங்கள், நான் தருகிறேன், அமைதியை தருகிறேன், மகிழ்ச்சி தருகிறேன் என்று சொல்லுகின்றார். நமக்கு இரண்டு விதமான தேவைகள் இருக்கின்றன. ஒன்று அடிப்படை தேவை, அதாவது உண்ண உணவு, உடுக்க உடை, தங்குவதற்கு இடம். இதை பணத்தை கொண்டு நிறைவு செய்து விடலாம். ஆனால் ஆன்மீக தேவை என்று ஒன்று இருக்கிறது. அதை இந்த பணத்தை கொண்டு, செல்வத்தை கொண்டு, அதிகாரத்தை கொண்டு தீர்க்க முடியாது, நிறைவு அடைய முடியாது. உலகத்திலே நாம் படித்திருக்கின்றோம், ஐம்பெரும் பூதங்கள், நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆற்றல் உண்டு, சக்தி உண்டு. நிலநடுக்கம் ஏற்பட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது. பெரு வெள்ளம் வந்தால் அதையும் யாராலும் தடுக்க முடியாது. அதன் அழிவு அதிகம். நெருப்பு அதே போல எல்லாவற்றையும் சுற்றி எடுத்து விடுகிறது. ஆகாயம் மழை பெய்கிறது, வெயிலடிக்கிறது. மழை பெய்யவில்லை என்றால் வறட்சி, பஞ்சம், பட்டினி என்று இந்த ஐந்து பூதங்களுக்கும் ஆற்றல் உண்டு, வல்லமை உண்டு, சக்தி உண்டு. ஆனால் இந்த ஐந்து பெரும் பூதங்களையும் அடக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் தான் கடவுள். அவர்தான் இந்த ஐம்பெரும் பூதங்களிடம் இருக்கின்ற எல்லா சக்தியையும், வல்லமையையும் காட்டிலும் அதிக வல்லமை உள்ளவராக, சக்தி உடையவராக இருக்கின்றார், தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார்.
அந்த ஆற்றலைத்தான், அந்த சக்தியைத்தான் நாம் இறை சக்தி அல்லது கடவுள், ஆவியின் ஆற்றல், ஆவியின் வல்லமை என்று சொல்லுகின்றோம். அந்த ஆவியின் வல்லமை, இறை சக்தி நம்மிடம் இருக்கும்போது நமக்கு இந்த ஆன்மீக வெறுமை, வெற்றிடம் இருக்காது. ஆண்டவர் இயேசு 5 அப்பங்களை கொண்டு 5000 பேர் உணவளிக்கின்றார். மக்கள் எல்லோரும் அவரோடு பல நாட்கள் சேர்ந்து அவருடைய போதை கேட்கின்றார்கள். அவர்களுக்கு உணவு இல்லை. ஆனால் இயேசு அவர்களை அப்படியே அனுப்பிவிட விரும்பவில்லை. சூழலை பார்த்து இந்த உணவு கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான் உண்டு. இதை வைத்துக்கொண்டு இவ்வளவு பேருக்கு எப்படி சாப்பாடு தருவது என்று சொல்லுகின்றார்கள். அப்போது இயேசு அவற்றை இங்கே கொண்டு வாருங்கள் என்று எடுத்து ஆசி கூறி, நன்றி கூறி கடவுளுக்கு பிட்டு கொடுக்க சொல்லுகின்றார். அனைவரும் வயிறார உண்ணுகிறார்கள். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளிக்கின்றார். அந்த ஆற்றல் சக்தி எங்கிருந்து வந்தது? அதுதான் இறை சக்தி. ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும், எனக்கு உதவி செய்ய, எனக்கு வல்லமையை தர, ஆற்றலை தர என் தந்தை இருக்கிறார். அவரிடமிருந்து எனக்கு வல்லமையும் சக்தியும் ஆற்றலும் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆற்றலை, வல்லமையை கொண்டு நான் இந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு இந்த மக்களுக்கு உணவளிப்பேன் என்று நம்பிக்கையோடு கொடுக்கின்றார். ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த கண்ணுக்கு புலப்படாத ஆற்றலை, வல்லமை நாம் எப்பொழுது உணர்கின்றோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வு வளமை நிறைந்ததாக, அமைதி நிறைந்ததாக, நிறைவுள்ளதாக மாறுகிறது. ஒரு கண்ணுக்கு புலப்படாத சக்தி, வல்லமை எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது, கடவுளிடமிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. நான் எதற்கும் பயப்பட தேவையில்லை. அதான் ரோமர் திருமுகத்திலே 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே சுன்னப்பர் கூறுவார், கடவுள் நம்மோடு நம் சார்பாக இருக்கும்போது இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு முறை ஒரு பள்ளியிலே ஆண்டு விழா நடந்தது. இந்த ஆண்டு விழாவின் ஒரு பகுதியாக சயின்ஸ் எக்ஸிபிஷன், அறிவியல் கண்காட்சி ஒன்றை நடத்தினார்கள். பலர் அதை பார்த்து சென்றார்கள். அங்கே ஒரு அறையிலே மின்சார ரயில் வைக்கப்பட்டிருந்தது. அதை ஒரு சில மாணவர்கள் இயக்கிக் கொண்டிருந்தார்கள். எல்லாரும் பார்த்து ரசித்தார்கள். அப்போதுதான் மின்சாரம் முதன்முறையாக கண்டுபிடிக்கப்பட்டு அதிகமாக அது பயன்பாட்டில் இல்லை. அப்போது வயதான ஒரு பெரியவர் அந்த மாணவர்களை பார்த்து, எப்படிப்பா இயங்குது என்று கேட்கின்றார். மின்சாரத்தால் இயங்குகிறது என்று மாணவர்கள் பதில் சொல்லுகின்றார்கள். சரி, மின்சாரத்தில் இயங்குது பார்க்கிறேன், நீ மின்சாரத்தை பார்த்துருக்கியா? அந்த மாணவர்கள் சொன்னார்கள், நாங்கள் பார்க்கல, ஆனால் மின்சாரத்தினுடைய விளைவை, செயல்பாட்டினை பார்க்கிறோம். இந்த ரயில், எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓடுகிறது மின்சாரத்தால், அதுதான் பார்க்கிறோம். ஆனால் மின்சாரத்தை நாங்கள் என்றுமே பார்த்ததில்லை. அவர் மேலும் கேட்டார், உங்கள் வகுப்பாசிரியர் பார்த்துருக்கிறாரா? இல்லை. உங்கள் ஹெட்மாஸ்டர் பார்த்துருக்காரா? இல்லை. அப்பொழுது அது பெரியவர் சொல்லுகின்றார், நானும் பார்க்கல, ஆனால் அந்த மின்சாரத்தை கண்டுபிடித்தவன் நான் தான் தாமஸ் ஆல்வா எடிசன் என்று சொல்லுகின்றார். கண்ணுக்கு புலப்படாத சக்தி ஒன்று, அந்த மின்சாரம். அதே போலத்தான் கடவுள் கண்ணுக்கு புலப்படாதவர், ஆனால் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவருடைய செயல்பாட்டை நாம் பார்க்கின்றோம். கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தி, ஆற்றல், வல்லமை கடவுளிடமிருந்து எனக்கு வருகிறது என்று நாம் என்று நம்புகிறோமோ
விசுவசிக்கிறோமோ அப்போது நம்முடைய வாழ்க்கை வளமையுடையதாக மாறுகிறது, செழுமையுடையதாக மாறுகிறது. நம்முடைய உள்ளத்திலே மனதிலே அமைதி பிறக்கிறது, மகிழ்ச்சி பிறக்கிறது. வெற்றிடமில்லை. இல்லை என்றால் ஏதோ எல்லாம் இருக்குது, படம் இருக்குது, வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் மனதில் நிறைவு இல்லை, அமைதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை என்று வேறுபட்டு கொண்டுதான் இருப்போம். கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய சக்தி, ஆற்றல் நம்மை இடைவிடாமல் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் கடவுளிடமிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், அன்புக்குரியவர்களே, இந்த சதுசேயர்களைப் போல வாழாமல், மறைவுகளையும் தெரிந்து கொள்ளாமல், கடவுளுடைய வல்லமையையும் பற்றி தெரிந்து கொள்ளாமல், தவறான கருத்துக்களை வைத்துக்கொண்டு வாழாமல், கடவுள் இருக்கிறார், செயல்படுகிறார், கடவுளை பார்க்க முடியாது, ஆனால் செயல்படுகிறார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாழ்வோம். ஆமீன்.